அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 66 முதல் 69 வரையுள்ள பகுதி. இயேசுவின் போதனைகளை கேட்டு அவருடைய சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். இயேசு 12 சீடர்களிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அற்பமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய போதனைகளிலே சில போதனைகள் கொஞ்சம் கடினமான போதனைகளாக இருந்தன. அவற்றை கேட்ட அவருடைய சீடர்களில் பலர், ஐயோ, இந்த போதை நமக்கு தாங்காதுப்பா, இது எப்படி ஃபாலோ பண்ணுறது என்று அவரை விட்டு விலகிச் சென்றார்களாம். அப்படி விலகிச் சென்ற வேளையில் தான் அவர் தன்னுடைய இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்களை அவர்களை பார்த்து கேட்கின்றார், என்னப்பா நீங்களும் போகிறீங்களா? போகிறாந்தா தாராளம் போங்க என்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தான் பேர் அதனுடைய விசுவாச அறிக்கையை வெளியிடுகிறார். இது ஒரு மாபெரும் விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கை சொன்ன பிறகு ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இதை நீயா சொல்லலை, விண்ணக தந்தை தான் உனக்கு இதை அறிவுறுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருத்தை அந்த பேதுரு சொல்லி இயேசுவிடமிருந்து பாராட்டை பெற்றார். இப்போது ஆண்டவர் இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்கின்றார், என்னப்பா நீங்களும் என்னை விட்டு போக போகிறீங்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன் என்று பேதுரு சொன்ன மாதிரி நாம் என்ன காரணங்களை சொல்லப் போகிறோம்? உங்களோட நாங்கள் போக மாட்டேயா என்பதற்கான காரணங்கள் என்ன என்று ஒரு சின்ன அலசலை பார்க்கிறோம். அது நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனாலே அதை நம்மோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய காரணம் என்னவாக இருக்கலாம்? முதலாவது, இந்த இயேசுதான் அவர் தம் உயிரையே கொடுத்து என்னை மீட்டுக்கொண்டு அன்பு செய்தவர். எனக்காக உயிரை கொடுத்து அன்பு செய்திருக்கிறாரே, இவரை விட்டு நான் ஏன் போகணும்? இவரது அன்பு என்னை ஆட்கொண்டு இருக்கிறது இல்லையா, என்னால் போக முடியாது என்ற ஒரு பதிலை நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது, இவரது வார்த்தை வழியாக அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள் நான் வாசிக்க அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டு என்னோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். என்னோடு வாழ்கிறவரை நான் எப்படி விட்டு செல்ல முடியும், பிரிந்து செல்ல முடியும்? அடுத்து என்ன காரணம் சொல்லலாம்னா, இவர் தான் வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறார். உலகத்தில் இவரை தவிர எதுவும் உண்மைன்னு சொல்ல முடியாது. நிறைய மதங்கள் இருக்கலாம், அதனால் இயேசு கற்றுக் கொடுத்த வழிதான் உண்மையான வழியாக இருக்கிறது. இந்த வழியில் தான் பயணிப்பிக்கணும், அதான் நானே வழி என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன காரணம் சொல்லலாம்னா, இவரால் அண்டி நமக்கு நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு, பரலோக வாழ்வு, விண்ணக வாழ்வு கிடையாது. ஏனென்றால் இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் போய் இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி வந்து உங்களை என்னோட கூட்டு கொண்டு போவேன். இதை யார் கூட்டு போவா நம்மளை? அதனால் இவரை நாம் விட்டு விலகி விட முடியாது. இவர் தான் நமக்கு கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் இவரை நம்பும்போது தான் கடவுள் பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த பிள்ளைகள் தான் அப்பாவை பார்த்து அப்பா என்று ஒரு உரிமை நமக்கு கிடைக்கிறது. இவரால் அன்றி அந்த உரிமை இல்லை இல்லையா? அப்போ வேறு யார் நம்ம அப்பாவை கூப்பிட முடியும்? அது மாத்திரம் இல்லை, கடைசியாக என்னென்னா, இவர் இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரோட நான் போக முடியுமா? கடைசியாக ஒன்று, நான் ஏன் போகணும்? இவ்வளவு சிறப்புள்ளவர்கிட்ட நான் ஏன் போகணும்? இப்படிப்பட்ட ஒரு பதிலை நான் சொன்னோன்னா, ஆனால் நம்மை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுவார். சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே உம்மை விட்டு நாங்கள் விலகிச் செல்லக்கூடாது என்பதற்காக நீங்கள் சொல்ல பல காரணங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அந்த காரணங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து வெளிவந்த காரணங்களாக ஏற்றுக்கொண்டு
அவைகளை என் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து உமக்கு பிரியமானவர்களாக உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீர் எங்களை அழைத்து செல்ல வருகிற போது அதற்கான தகுதி பெற்றவர்களாக வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெறாம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.